கனமழை எச்சரிக்கை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் இரவிலும் அறுவடை பணி மேற்கொள்ளப்பட்டன. கடந்த சில நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதமடைந்தன. இந்நிலையில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கோட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக விவசாயிகள் இரவிலும் அறுவடை இயந்திரம் மூலம் தங்களது வயல்களில் அறுவடை பணிகளை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் ஆலந்துறை அடுத்த இருட்டுப்பள்ளம் கிராமத்தில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய கொம்பன் யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தியது. பின்னர் நொய்யலாற்றுக்குள் இறங்கி வனப்பகுதிக்குள் சென்றது. யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கைகிடப்பட்டு படுகை அணையில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த ஆற்றின் குறுக்கே உள்ள கைகிடப்பட்டு படுகை அணை முழுவதும் நிரம்பி தண்ணீர் வழிந்து ரம்பியமாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் அணையில் குளித்து சுற்றுலாப் பயணிகள் பொழுதை கழித்தனர். கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் நெகிழி குப்பைகளை சேகரித்துக் கொண்டிருந்த மூதாட்டியை காட்டெருமை முட்டி தூக்கி வீசிய காட்சி வெளியாகியுள்ளது. வனத்தில் இருந்து வெளியேறக்கூடிய காட்டெருமைகள் நகர்பகுதியில் உலா வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வட்டக்கானல் சுற்றுலா தலத்தில் நெகிழி பொருட்களை சேகரிக்கக்கூடிய பணியில் மூதாட்டி மற்றும் சிறுவர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற காட்டெருமை மூதாட்டியை முட்டியது. இதனை கண்ட அந்த பொதுமக்கள் மூதாட்டி மற்றும் சிறுவர்களை காப்பாற்றினர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் 5ஆம் நாளில் வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோவர்த்தனாம்பிகையிடமிருந்து சக்தி வேலை பெறக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட வேல் முருகனுக்கு வழங்கப்பட்டதைக் கண்டு பக்தர்கள் பக்தி முழக்கம் எழுப்பினர். வேலூர் சித்தூர் நெடுஞ்சாலை காட்பாடி பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே காட்பாடி களிஞ்சூர் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறி கிளித்தான்பட்டறை இரட்டைக்கண் வாரவதி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதனை அமைச்சர் துரைமுருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை காணவாசல் பகுதியில் தனியார் உணவகத்தில் மின்சாரம் தாக்கியதில் பெண் ஊழியர் உயிரிழந்தார். சனிக்கிழமை இரவு பணி முடிந்து பாத்திரம் கழுவும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கருப்பாயி என்பவர் குளிர்சாதன பெட்டியின் சுவிட்சை தொட்டபோது மின்சாரம் பாய்ந்தது. அவருக்கு உதவ முயன்ற மற்ற 2 ஊழியர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேவிகா என்பவர் உயிரிழந்தார். மற்ற 2 சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் கோதை ஆற்றை தொடர்ந்து குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுதரால் திக்குறிச்சி காப்பிக்காடு மங்காடு வைக்கநல்லூர் வழியாக தாமிரபரணி ஆறு தேங்காய்பட்டினம் அருகே கடலில் கலக்கிறது. தமிழ்நாட்டில் நீலகிரி, ஆனைமலை, கொடைக்கானல் மற்றும் சேர்வராயன் மலைகளில் உற்பத்தியாகும் காஃபி உலகம் முழுவதும் பிரபலம் அடைவதாக பிரதமர் மோடி கூறினார். வானொலியில் 126வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி மத்திய தொழிற் பாதுகாப்பு படையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோம்பை இன நாட்டு நாயின் பங்களிப்பை சுட்டிக்காட்டினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் 45 அடியாகவும் பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 72.57 அடியாகவும் உள்ளது. 2 அணைகளும் முழு கொள்ளளவை நெருங்கியிருப்பதால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. பேச்சுப்பாறை அணையிலிருந்து கோதையாற்றில் 2050 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கனக தோணியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து வழிபட்டனர். திம்மாச்சிபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கூடிய இந்த கோவிலில் 29 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு இன்று நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு மேலத்தாளங்கள் முழங்க தீர்த்த குடங்கள் மற்றும் முளைப்பாறைகளை பக்தர்கள் எடுத்து சென்றனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கரும்பு தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த 15 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாபகமாக பிடித்தனர். மயிலாடும் பாறையில் தனியார் கரும்பு தோட்டத்தில் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை கண்டு தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மலைப்பாம்பை லாபகமாக பிடித்தனர். இதையடுத்து அந்த பாம்பு வனத்தில் விடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குடியிருப்பு பகுதியில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த தோல் மற்றும் ரப்பர் கழிவுகளில் தீ விபத்து ஏற்பட்டது. பாங்கிஷா பகுதியைச் சேர்ந்த அக்பர் பாஷா ரப்பர் கழிவுகளை சேகரித்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவருக்கு சொந்தமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்த 30 டன் எடையுள்ள தோல் மற்றும் ரப்பர் பொருட்களில் தீ விபத்து ஏற்பட்டது. 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மாற்றுத்திறனாளிகள் தினம் மற்றும் போலியோ தினத்தை ஒட்டி ஈரோட்டில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாற்றுத்திறனுடையோர் நலசங்கம் சார்பில் அரசு தலைமை மருத்துவமனை அருகே நடைபெற்ற பேரணியில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போலியோவை தடுப்போம் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் நிர்வாக அதிகாரியை கண்டித்து திருவாசகம் பாடி சிவனடியார்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கோவிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிவனடியார்கள் முற்றும் ஓதுதல் பாடுவதற்கு அனுமதி பெற கோவிலின் செயல் அலுவலர் பொன்னியை அணுகியதாக தெரிகிறது. அப்போது அவர் சிவனடியார்களை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் கோவில் சன்னதி முன்பாக சிவனடியார்கள் அமர்ந்து திருவாசக பாடல்களை பாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே ராணுவ வீரர் வீட்டில் 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடிமல்லூரை சேர்ந்த பாலாஜி என்பவர் பெங்களூருவில் குடும்பத்துடன் தங்கி ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். சொந்த ஊரில் உள்ள இவருடைய வீட்டை பாலாஜியின் தாய் கவனித்து வருகிறார். இவர் பாலாஜியின் வீட்டின் மின்விளக்கை போட்டுவிட்டு அணைக்க மட்டும் வருவதை நோட்டமிட்ட நபர்கள் மாடிப்படி வழியாக சென்று 15 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா வங்கதேசம் இடையிலான லீக் போட்டியில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது. நவி மும்பையில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. மழை குறுக்கீடு காரணமாக ஆட்டம் 27 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் 9 விக்கெட்டுகளை இழந்த வங்கதேச அணி 119 ரன்கள் எடுத்தது. 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 57 ரன்கள் எடுத்தபோது மீண்டும் மழை குறுக்கிட்டது. இதனால் முடிவு எதுவுமின்றி போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ரஷ்யாவில் அணுசக்தி மூலம் இயங்கும் ஏவுகணையான ப்ரோ வெஸ்னிக்கின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்துள்ளார். கப்பலில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை 15 மணி நேரம் தொடர்ச்சியாக பறந்து 14,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்ததாக கூறப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நிறுத்தாத நிலையில் அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய ஏவுகணையை சோதித்து இருப்பது உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் புலிப்பாணி ஆசிரமத்தில் போகர் ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகளின் ஜெயந்தி விழா நடைபெற்றது. புலிப்பாணி பாத்திர சுவாமிகளின் 71வது அவதார திருநாள் விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் சிறப்பு யாக பூஜைகள், ஆயுஷ் ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து புலிப்பாணி ஜீவ சமாதி உள்ள சிவலிங்கத்திற்கு பால், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களால் அபிஷேகமும் மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஏரியில் மூழ்கி சேற்றில் சிக்கி உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி மீட்டனர். மாமுண்டி பகுதியில் கட்டிப்பாளையம் ஏரியில் பொன்பரப்பிப்பட்டி பகுதியை சேர்ந்த 4 பேர் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது பழனிசாமி நீரில் மூழ்கி சேற்றில் சிக்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் வந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பழனிசாமியை சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கதண்டு கடித்து கட்டட தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரத்தினக்கோட்டையை சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் ஆறுமுகம் என்பவருடன் எட்டியத்தள்ளி கிராமத்திற்கு கட்டட வேலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அருகில் உள்ள தென்னந்தோப்பில் இருந்து வந்த கதண்டு இருவரையும் கடித்தது. இதில் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே விஸ்வநாதன் உயிரிழந்தார். இதனிடையே படுகாயமடைந்த ஆறுமுகத்திற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காணாமல் போன தந்தையும் 2 சிறுமிகளும் வைகை நீர்த்தேக்கத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். பெரியகுளத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கடந்த 24ஆம் தேதி தன்னுடைய மகள்கள் தாராஸ்ரீ, தமிழிசையுடன் கடைக்கு சென்று விட்டு வருவதாக கூறி சென்ற நிலையில் அதற்கு பிறகு வீடு திரும்பவில்லை. இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி பிரியங்கா அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர்.
இந்நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை நீர்த்தேக்கத்தில் 3 பேரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மன அழுத்தத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த தந்தை தன்னுடைய 2 குழந்தைகளை வைகை அணை நீர்த்தேக்கத்தில் மூழ்கடித்து கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே என்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து நட்பை பரிமாறிக்கொண்டனர். 1980-81 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 45 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டு வகுப்பறைகளில் நடந்த இனிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தனர். தங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை கௌரவித்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் அருகே நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்தார். மரளூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற 66 வயது முதியவர் தனது இருசக்கர வாகனத்தில் விருதுநகருக்கு சென்றார். மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலையோரமாக சென்றபோது நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரியின் மீது இவரது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 24 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் டாஸ்மாக் கடை அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த பெண் உட்பட 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது தங்கப்பாண்டி, உக்ரபாண்டி, இந்திராணி மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய அவர்கள் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் செல்லாராவ் என்பவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவை காண ஏராளமானோர் குவிந்தனர். 22 ஏக்கர் பரப்பளவில் 3500 மரங்களுடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட இந்த பூங்காவை கடந்த 24ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். முக்கிய பொழுதுபோக்கு மையமாக திகழும் இந்த பூங்காவை காண ஏராளமானோர் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பஞ்சாயத்து செயலாளர் வீட்டில் 60 சவரன் நகைகளை கொள்ளையடித்த நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோம்பட்டியில் வசித்து வரும் சம்பத்குமார் எச்சனஹள்ளி பஞ்சாயத்தில் ஊராட்சி செயலாளராக உள்ளார். வெளிநாட்டில் பணிபுரியும் இவரது மகனை வெடியனுப்ப சனிக்கிழமை இரவு குடும்பத்துடன் பெங்களூரு சென்றிருந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு மற்றும் பீரோவை உடைத்து 60 சவரன் நகை மற்றும் 1,50,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். புதுச்சேரி பிள்ளையார்சாவடியில் சொத்துக்காக தாயை கழுத்தறுத்து கொலை செய்த மகனும் பேரனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். லோகநாயகி என்ற 70 வயது மூதாட்டி தனது வீட்டை மூத்த மகன் ராஜ்குமாருக்கும் வீட்டு மனையை இளைய மகன் சந்தானத்திற்கும் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக ராஜ்குமாருக்கும் லோகநாயகிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு மதுபோதையில் இருந்த ராஜ்குமார் 12ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகனுடன் தாய் வீட்டிற்கு சென்று அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் ராஜ்குமாரையும் அவரது மகனையும் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் 40 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தயாபுரம் பகுதியில் வசித்து வரும் மாரியப்பன் என்பவர் மருத்துவ சிகிச்சைக்காக விருதுநகர் சென்றுவிட்டு திரும்பினார். அப்போது அவரது வீட்டில் இருந்த 40 சவரன் நகை, 3 வெள்ளி கொலுசு மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.